பணி காலத்தில் உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் சார்பில் அரசு மருத்துவர்களுக்கான பங்களிப்புடன் கூடிய சேமநல நிதி வழங்கும் நிகழ்ச்சி தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பணியின் போது உயிரிழந்த 7 மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு சேமநல நிதியாக தலா 1 கோடி ரூபாயை வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவர்களை பொறுத்தவரை பணி காலத்தில் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்ற கோரிக்கை உள்ளது என்று கூறினார். அந்த வகையில் உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பத்திற்கு விரைந்து பணி வழங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். கருணை அடிப்படையில் பணி நியமனம் என்பது மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப 3 வகையான பணி நியமனங்கள் என்று இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட வேலைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மருத்துவர்களை பொறுத்தவரை பணிக்கால் இறந்தவர்கள் அவருடைய குடும்ப வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான வேலைவாய்ப்புகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் எல்லா துறையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மருத்துவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை வழங்குவதற்கு விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட டிஎம்எஸ், டிஎம்இ, டிபிஹெச் போன்ற துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.